Hi, hello, welcome to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான ஆன்சர் ஷீட் தான் பார்க்க போறோம். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஆன்சர் ஷீட் எப்படி உங்களோட ஆன்சர் ஷீட் இருக்கும் அதோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுல இதுல பாத்தீங்கன்னா SSLC லாங்குவேஜ் பேப்பர்ஸ்க்கு உண்டான அதோட ரிவ்யூ. உங்களுக்கு அந்த ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ல தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து விடைத்தாள் திருத்துவோர் நிறைவு செய்ய வேண்டியவை. யார் எக்ஸாமினரோ அவங்க தான் ஃபில் பண்ண வேண்டியது. நீங்க எடுக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் அடிப்படையில். நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை. இப்போ நீங்க எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். பாருங்க எதை நீங்க செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகப்புச்சீட்டில் உங்களுக்கு உரிய இடத்துல வந்து கையொப்பமிடணும் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுத்துருக்காங்க. எந்த பிளேஸ்ல சிக்னேச்சர் இட சொல்லியிருக்காங்களோ அந்த பிளேஸ்ல நீங்க சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களோட ஆன்சர் ஷீட்ல ரெண்டு பக்கமும் நீங்க ஆன்சர்ஸ் எழுதுற மாதிரி வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதோட ஆன்சர் ஷீட்டோட கீழ் பகுதியில் வந்து நீங்க அதை செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த கொஸ்டின் நம்பரை வந்து நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணணும். ஒரு கொஸ்டின் நம்பருக்கு பதிலாக வேற ஒரு கொஸ்டின் தவறா நீங்க போட்டீங்கன்னா அந்த விடை வந்து மதிப்பீடு செய்யப்படாது. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்சர்ஸ்க்கு இடையில நம்ம கேப் விடணும்னு சொல்லிருப்போம்ல, இடைவெளி விட்டு எழுத வேணும். எல்லாமே நெருக்கி எழுதக்கூடாது. அது இல்லாமல் நீங்க யூஸ் பண்ணக்கூடியது ஒன்று பிளாக் கலர் பெண்ணா இருக்கணும், இல்லை ப்ளூ கலர் பெண்ணா இருக்கணும். வேற எந்த கலர் பெண்ணாவும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி எந்தெந்த பேஜஸ்ல நீங்க எழுதலையோ எழுதாம விடுபட்ட அந்த விடைத்தாள்களை நீங்க ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். சரிங்களா? அதை வந்து எழுதாம கோடு போடணும். அதே மாதிரி வினாத்தாளில் வந்து எந்த ஒரு குறியீடும் நீங்கள் இடக்கூடாது. கொஸ்டின் பேப்பரில் வந்து ஏதாவது இதை செய்யணும் அது செய்யணும் இல்லை ஆன்சர்ஸ் எழுதி பார்க்கணும்னா அது வினாத்தாளில் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அதே மாதிரி விடைத்தாள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆன்சர் ஷீட்டை வந்து எக்காரணம் கொண்டும் சேதப்படுத்தக்கூடாது. ஏதாவது கிழிக்கிறதோ இல்லை வந்து ஒரு பேஜை வந்து கசக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு சேதமும் அதில் படுத்தக்கூடாது. அதே மாதிரி விடைத்தாளில் அந்த ஆன்சர் ஷீட்டில் உங்களோட பெயரோ இல்லை தேர்வு எண்ணோ எந்த இடத்துலையோ எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி விடைத்தாள் கோட்டின் இடது ஓரத்தில் வந்து எழுதக்கூடாது. அதாவது லெஃப்ட் மார்ஜின் சைடில் வந்து நம்ம எதுவுமே எழுதக்கூடாது. அது கொஸ்டின் நம்பர் மட்டும் தான் அந்த இடத்துல போடணும். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் நல்லா படித்த பிறகு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். சரிங்களா? உங்களுக்கு உண்டான ஆன்சர் ஷீட் இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜஸ் உங்களுக்கு பேஜ் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பாருங்க டோட்டலாக 30 பேஜஸ் இருக்கும். பாருங்க எல்லாம் எம்டி பேஜஸ் தான். 30 பேஜஸ் லாஸ்ட் வரையும் பாருங்க 30 பேஜஸ் இதில் இருக்கும். உங்களுக்கு உண்டான ஆன்சர் ஷீட் இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் யாராவது எக்ஸாம் எழுதி பார்க்கணும் வீட்லேயே நாங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம டெலகிராம் லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யூஸ் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை இது பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம்லையும் வாட்ஸ்அப் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ப்ராக்டிஸிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதில் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எத்தனை பேஜஸ் கவர் ஆகுது எப்படி நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.